ஹாய் மக்களே, ஒரு சின்ன டெலிவரி வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போங்க. கிட்டத்தட்ட கஸ்டமர் ஒரு ஒரு 2-3 வாரமாகவே கூப்பிட்டு கேட்டுட்டு இருந்தார், எனக்கு எட்டியோஸ் வேணும் எட்டியோஸ் வேணும்ன்ட்டு. எட்டியோஸ் ஒரு வண்டி இருந்தது, நான் அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தோம். அவருக்கு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ வெஹிக்கிள் ஒன்று வச்சுருந்தாங்க, 2004-05. அந்த வண்டி எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வண்டி சுத்தமாக ஆகாதுங்க, ஃபுல்லி டேமேஜ். அது ஸ்க்ரப்புக்கு தான் ஆகும். இருந்தாலும் அது ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துகிட்டு கஸ்டமர் இந்த வண்டியை பார்க்கவே இல்லை, பார்க்காமே அட்வான்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், சார் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ஓட்டி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கலாட்டி வேணான்னு சொல்லியிருந்தேன். 12-13 மாடல், 2வது ஓனருங்க. 2 லட்சம் ஓடி இருக்குது. அப்படியே பெட்ரோல் இன்ஜின் மாதிரி இருந்துச்சுங்க. இது டீசல் இன்ஜின், VXD டாப் மாடலுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வண்டியில் லைவாக ஓட்டி காமிச்சது எல்லாமே எப்படி சொல்கிறதுனா, ஸ்பீட் பிரேக்கு எல்லா பக்கமும் ட்ரை பண்ணுங்கன்ட்டு எங்கள் ஏரியாக்குள்ளேயே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா பக்கமும் ட்ரை பண்ணி ஓட்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் பக்கம் ஓட்டியிருந்தாங்க. ஓட்டி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃபுல் செட்டில்மெண்ட்டுக்கு உண்டானது பண்ணாங்க. ரிவர்ஸ் கேமரா ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. புது ரிவர்ஸ் கேமராவும் நூடுல்ஸ் மட்டும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டோங்க. 2வது பார்த்திங்கன்னா ஆடியோ ஒர்க்கும் நானே பர்சனலாக வாங்கி அவங்க பேமெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்குண்டான ஒர்க்கும் நானே பண்ணி கொடுத்துருக்கேன். இந்நேரம் புக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த வண்டி கொடுத்து 1.5 மாதம் ஆச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச 50 நாளைக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். டைமே இல்லைங்க, உண்மையாக வீடியோ பண்ணுறதுக்கே டைம் இல்லை. கண்டிப்பாக எடுக்கணுங்கிறதுக்காக எடுத்தேன். ஏன்னா நானே பர்சனலாக எந்த வண்டியாக இருந்தாலும் கூட நானே பர்சனலாக நின்று ஃபாலோ பண்ணாமல் போக மாட்டேன். இந்த வண்டி டெலிவரி கொடுக்குறதுக்கு என்னால் முடியல, அண்ணனை வச்சு தான் கொடுத்துருந்தேன். நான் அதுக்குள்ளே ஒரு கிறிஸ்டா டெலிவரிங்க, அதனால் இங்கேருந்து இங்கே போயிட்டேன், சேலம் நாமக்கல்லும் எங்கேயோ போயிட்டேன். அவங்க வெயிட் பண்ணி கடைசியாக 4 மணிக்கு எனக்காக வர முடியலைங்கிறக்காக அண்ணன் டெலிவரி எடுத்துகிட்டு போனாங்க. இந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வரீங்க, ரொம்ப நன்றி. முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து வீடியோஸ் பண்ணுறேன். சப்போஸ் வீடியோ பண்ணலாட்டியும் உங்களுக்கு பிடிச்ச காரை கேளுங்க, கண்டிப்பாக எடுத்து கொடுத்துர்லாங்க. ஹாய் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. வெளியில வந்து வரக்கலாம் ரொம்ப நன்றி. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் மண்டல் பண்ணி தான் இருக்கும். எல்லாத்துக்கும் லோன் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கீங்க. 2வது அட்வான்ஸ் பண்ணவங்க மட்டும் கொஞ்சம் குயிக்கா வாங்க, ஏன்னா நிறைய வண்டி பெண்டிங்ல இருக்குங்க. நிறைய பேர் இன்னைக்கு காலையில கிளம்புறேன்ட்டு வந்ததுக்கு அப்புறம் கூப்பிடுறீங்க. ஏன்னா நாங்க எந்த ஷெடியூல்ல எங்க இருப்போம்னு எங்களுக்கே தெரியாது. அதனால ஒரு நாளைக்கு முன்னாடி நாங்க கிளம்புறோம், இந்த வண்டி பார்க்க வரோங்கிற மாதிரி தயவு செய்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. நிறைய பேர் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் நினைப்பு வச்சிருக்கீங்களான்னு தெரியல. நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய ஆர்டர்ஸுங்க, வீடியோ பண்ணாமையே நிறைய வண்டி டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். அதுவே எங்களுக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்னு நான் சொல்லுவேன். நம்ம ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா செவர்லெட் என்ஜாய்ல LTZ வேரியன்ட் கூட இருக்கும். இருக்கிறதுலே இதான் டாப் இன் வேரியன்ட்டுங்க. ஒரு 10 சீட்டர்ல எனக்கு ஒரு நல்ல வண்டி வேணும், மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் இருக்கணும், ஆனால் ஒரு குவாலிட்டியான வண்டி வேணும்பான்னு தேடுறவங்களுக்கு நல்ல பட்ஜெட்ல ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. 2013 மாடல், 14 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. 3வது ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 98,000 ஓடி இருக்காங்க. 98,000 லோக்கல் கம்பெனி ரெக்கார்டில் இருக்கு. கம்பெனி ரெக்கார்டு கிடையாது, லோக்கல்ல ப்ராப்பரா பார்த்துருக்காங்க. பைக்லுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் லைவ்ல இல்லைங்க. இதோடைய ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங், போண்டோ, சென்ட்ரலா, KPS, ஏர்பேக், A to Z எல்லா ஃபியூச்சரும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், AC ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு. ஃபுல் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் மொகொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டா இருக்குங்க. 4 டயரும் ஆவரேஜா 90% இருக்கு. வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்கிராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்குங்க. நான் ஆரம்பத்துல இருந்து எல்லா வண்டிக்கும் மென்ஷன் பண்றதா, செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல வண்டி போயிடுச்சுனாலே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு 5 விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ஜின், 2வது ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர் ரெக்கார்டு இல்லாட்டி, ஓல்டு மாடல்ல ரெக்கார்டு வரலாட்டியும் நல்ல செக்மெண்ட்ல நீட்டா மெயின்டைன் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன்னா நிறைய வண்டி எடுத்து கொடுக்கறனால எங்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பர் கம்பல்சரி ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கும், பெயிண்டிங் டச்சப் ஆயிருக்கும். அது நமக்கு தேவையில்லைங்க. ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி இல்லாட்டி அந்த வண்டி கண்ணை மூடி தாராளமா எடுங்க. இந்த வெஹிக்கல் லொகேஷன் பாத்தீங்கன்னா சென்னை. நம்ம இது கோட் பண்ற பேஸ் 2,20,000 தான் கேட்கறாங்க. ஒரு நல்ல ரேட்டுங்க. நேர்ல வாங்க, இதுல இருந்து என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி தரேங்க. இதே மாதிரி உங்க காரு சேல் பண்ணுமா, ஸ்கிரீன்ல 3 நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா டீடைல் சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Hyundai Grand i10 ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்த டாப் மாடல்ல ஒரு நல்ல பட்ஜெட்ல ஒரு நல்ல கலர்ல வண்டி வந்திருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. 13 மாடல், 2 ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,32,000 ஓட்டி இருக்காங்க. 1,32,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபுல்லி டீசல் வேரியன்ட் தான். நிறைய பேர் லோக்கல் நம்பர்ல ஒரு i10 தேடிட்டு இருப்பீங்க, அது டீசல்ல வந்திருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. வெஹிக்கிளுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குங்க. இதோட ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பட்டன் ஸ்டார்ட் வந்துருங்க, போஸ்டிங், விண்டோ, சென்ட்ரலா, KPS, ஏர்பேக், A to Z எல்லா ஃபியூச்சர்ஸ் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவா இருக்கும். வண்டியில மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவும் கிடையாதுங்க. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், AC வண்டர்ஃபுல்லா இருக்கு.
வெஹிக்கிள் டோர் லைன் பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. வெஹிக்கிளுக்கு அண்டர் சேஸ் கூட நல்லா இருக்குங்க. டயர் பாயிண்ட்ஸ் ஆவரேஜ் 90% இருக்கு. வண்டி எடுத்தீங்கன்னா ரெடி டு ரைட்ல இருக்கு. எனக்கு ஐட்டம் தான் வேணும், அது ஸ்போர்ட்ஸ்ல தான் தேடிட்டு இருக்கேன். அதுவும் டீசல் தான் வேணும்னு தெரிறவங்களுக்கு ஒரு நல்ல கேட்டகரியில சூப்பர் பட்ஜெட்ல ஒரு குவாலிட்டியான வண்டி லோக்கல் நம்பர்ல கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொகேஷன் சேலம். நம்ம இது கோட் பண்ற பேஸ் 3,25,000 தான் கேட்கறாங்க. அது நெகோஷியபிள் தான். நேர்ல வாங்க, என்னால எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி தரேன். இந்த வண்டிக்கு கம்பல்சரி 80% லோன் பண்ணி கொடுத்துடலாம். உங்க ப்ரொஃபைல் தெளிவா கொண்டு வாங்க, சூப்பரா வண்டி எடுத்துட்டு போங்க. மஹிந்திரா ஸ்கார்பியோல S10 செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் டாப் மாடல்ல அது ஆட்டோமேட்டிக் கேட்டிருந்தீங்க. ஒரு நல்ல பட்ஜெட்ல S10 கொண்டு வந்திருக்கேன். இந்த பட்ஜெட்ல வண்டி இல்லைங்க. சூப்பரான கிலோமீட்டர் நல்ல பட்ஜெட்ல வண்டி வந்திருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. 17 மாடல் ஒரே ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,40,000 ஓடி இருக்கு. 1,40,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கக்கூடிய வெஹிக்கிள் ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலா, கேபிஎஸ், ஏர்பேக், அலாய்வில் A to Z எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. ஸ்கார்பியோ பொறுத்த வரைக்கும் N சீரிஸை விட S சீரிஸ் ரொம்ப நல்லா இருக்கும். வேல்யூவேஷன்ல இதை டாப்ல இருக்குங்க. இன்னைக்கு 16, 17, 18 S3, S6 பாத்தீங்கன்னா நல்ல மார்க்கெட்ல இருக்குங்க. சூப்பரா போயிட்டு இருக்கு. நாங்க வீடியோவே பண்ணதில்ல. S3, S6, S9 எல்லாம் நம்மகிட்ட லைவ்ல இருந்தது. எல்லாமே ஒரு 2 நாள் 3 நாள்ல கொடுத்துருக்கோங்க. அதனால ஒரு நல்ல கேட்டகரியில சூப்பர் பட்ஜெட்ல தெளிவான ஸ்கார்பியோ கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் டோர் லைன் பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்கு. வண்டியில எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. பெயிண்டிங் டச்சப் இல்லாத வெஹிக்கிள். 4 டயரும் 90% இருக்கு. வண்டி எடுத்தா ரெடி டு ரைட்ல இருக்கு. எனக்கு ஸ்கார்பியோ தான் வேணும். கொஞ்சம் லேட்டஸ்டா பாக்குறேன். அது ஆட்டோமேட்டிக்கா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு தெரிறவங்களுக்கு ஒரு அருமையான பட்ஜெட்ல வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொகேஷன் கூடலூர். நம்ம இது கோட் பண்ற பேஸ். கால் பண்ணுங்க, பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணி தரேன். டைரக்ட் RC ஓனர் வெஹிக்கிள். மிஸ் பண்ணாதீங்க. கம்பல்சரி லோன் பண்ணி கொடுத்துடலாம். உங்க ப்ரொஃபைல் தெளிவா கொண்டு வாங்க, சூப்பரா வண்டி எடுத்துட்டு போங்க. பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆம்னிக்கு உண்டான வேல்யூவேஷன் அப்படி இருக்குங்க. ஒரு 100 போன் வருதுன்னா அதுல ஒரு 10 போனாவது ஆம்னி இருக்கான்னு கேட்கறவங்க தான் இருக்காங்க. ஆம்னில ஒரு நல்ல நல்ல பட்ஜெட்ல நிறைய வண்டி லைவ்ல இருக்குங்க. உங்களுக்கு என்ன வேரியன்ட்ல வேணாலும் எந்த பட்ஜெட்ல வேணாலும் ஆம்னி எடுத்துக்கலாம். நான் ஆரம்பத்துல இருந்தே மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா சேஃப்டி கிடையாது. லோக்கல் யூசேஜுக்கு ஆம்னி எடுக்கிறேன். நான் லோக்கலுக்குள்ள கட் ஏத்துவேன், ஒரு காய்கறி ஏத்துவேன், ஒரு லோடு ஏத்துவேன் அப்படிங்கிறவங்களுக்கு பெட்டர் சாய்ஸ். லாங் டிராவலுக்கு ஃபேமிலியோட போறதுலாம் இந்த வண்டி ஆகாது. இருந்தாலும் பிசினஸ்க்காக எடுக்கிறீங்கன்னா கண்ணை மூடி தாராளமா எடுக்கலாங்க. 15 மாடல் 3வது ஓனர்ல இருக்குங்க. 75,000 ஓட்டி இருக்காங்க. 75,000 ரெக்கார்டான வெஹிக்கிளுங்க. வெஹிக்கிள் ஃபியூல் பாத்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வேரியன்ட்டுங்க. வெஹிக்கிளோட ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா எதுவும் இல்லைங்க. 4 டயர் 80% இருக்குங்க. மேல கேரியர் போட்டிருக்காங்க. வெஹிக்கிளுக்கு வந்து அண்டர் சேஸ் கூட நல்லா இருக்கு. டோர் லைன் பாடி லைன் எல்லாமே நீட்டா இருக்குங்க. கம்பெனி ஒரிஜினல் ஸ்டிக்கர்ஸ் தான். கம்பெனி சீட் கவர்ஸ் வந்துருதுங்க. மணில ரஸ்டோ, டென்டோ, ஸ்கிராச் அந்த மாதிரி எதுவும் இல்ல. ரொம்ப நீட்டா வச்சிருக்காங்க. 3வது ஓனர் வெஹிக்கிள் மாதிரியே இல்ல. ஆம்னி தான் வேணும். கொஞ்சம் லேட்டஸ்டா தேடிட்டு இருக்கேன்ப்பா, எனக்கு நல்ல பட்ஜெட்ல சொல்லுங்கப்பான்னு தேடுறவங்களுக்கு இன்னைக்கு 2010 1.25 லட்சம் 2 லட்சம் கேட்கறாங்க மார்க்கெட்ல. ஆனா நம்ம இது கோட் பண்ற பேஸ் வெறும் 2,05,000 தான் கேட்கிறோம். அதுவும் நெகோஷியபிள் தான். வாங்க, என்னால எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி தரேன். வண்டி ரொம்ப நீட்டா இருக்கு. நாங்க இப்பவும் சொல்றேன், நாங்க கொடுக்குற எல்லா கார்ஸுமே 50,000 கம்மியாவோ 1 லட்சம் கம்மியாவோ இல்ல 90,000 கம்மியாவோ கொடுக்க மாட்டோங்க. ஒரு சின்ன வித்தியாசத்துல கொடுக்கலாம். ஏன்னா கொடுக்குற வண்டிகள் எல்லாமே குவாலிட்டியா இருக்கும். ஒரு வண்டி உங்களுக்கும் எனக்கும் பிடிக்கலாட்டி அடுத்த வண்டி நான் காம்பனே தவிர அதே வண்டியை பாருங்கன்னு நான் ஒரு நாளும் சொன்னது கிடையாது. என்னுடைய வியாபாரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு வண்டி எனக்கு இஷ்டம் இல்லாட்டி நான் அந்த வண்டி வியாபாரம் பண்ண மாட்டேங்க. வேற வெஹிக்கிள் பார்க்கலாங்கன்னு உங்களுக்கு நான் சஜெக்ஷன் தான் சொல்லுவேன். அதனால டோன்ட் வரி. காருனா அல்டாஃபை நம்பி வாங்க, பெஸ்டா எடுத்து தரேங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா பேசஞ்சர் கோச்ல ஃபோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல பட்ஜெட்ல ஒரு குவாலிட்டியான வண்டி திருத்திக்கிங்களா? இல்ல எனக்கு வந்து லோ பட்ஜெட்ல வண்டி வேணும்ப்பா, கொஞ்சம் லேட்டஸ்டா இருக்கணும், எஃப்சி எல்லாமே லைவ்ல இருக்கணும், வண்டி எடுத்தா நான் எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ட்ரேஷன் பண்ணி வண்டி நிக்கணும், வண்டி ரொம்ப நீட்டா இருக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பர் பட்ஜெட்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். கேரவன் பண்றதுக்கு அருமையான காருங்க. ஃப்ரண்டேஜ் அந்த எஃப்எல்லாம் எடுத்துட்டு பென் சிம்பிள் கொடுத்துங்க வேற மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா செலவு பண்ணோம்னா மினி கேரவனா பண்ணிடலாம். நம்ம ஃபேமிலிக்குள்ள எப்படி சொல்றதுன்னா பிரைவேட் ஜெட்ல என்னென்ன ஆல்ட்ரேஷன் இருக்குங்க அந்த மாதிரி இந்த வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு நிறைய ஃபெசிலிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு ஃபோர்ஸ்க்கு பண்ணியிருக்கோம். கண்டிப்பா அந்த வீடியோ அப்டேட் பண்றேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இதுல கேஸ் ஸ்டவ் எல்லாமே பண்ணியிருக்கோங்க. கேம்பிங் அடிக்கடி போவாங்க அவங்க, அதுக்காகவே அவங்களுக்காகவே டிசைன் பண்ணோம்.
இந்த மாதிரி ஒரு நல்ல பட்ஜெட்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். 15 மாடலுங்க, ஃபுல் ஃபிட்டிங்கோட இருக்குங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்கு. 4 டயரும் புதுசு போட்டிருக்காங்க. எல்லாமே ஒர்க்கிங், ஏசில இருந்து எல்லாமே ஒர்க்கிங். இன்டீரியரே அவ்வளோ தெளிவா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒன்ஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா, டெம்போ ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா 10 ரூபா, 11 ரூபா, 2012, 11 கேட்குறாங்க. நம்ம 15 எவ்வளோ தெரியுங்களா கேட்குறோம், வெறும் 12 ரூபா தான் கேட்குறாங்க. அதுவும் நெகோஷியபிள் தான். வாங்க, கம்பல்சரி அனுசரித்து பேசி வாங்கி தரேன். கம்பல்சரி லோன் பண்ணிக்கலாம். 70% இந்த கேட்டகரிக்கெலாம் லோன் கிடைக்கும். உங்கள் ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க, சூப்பராக வண்டி எடுத்துகிட்டு போங்க. இது அப்படியே நீங்கள் ஓன் போர்டாகவும் உங்கள் பிரியம் மாற்றிக்கலாம். அதுக்குண்டான என்ன ஆர்டிஓ ஒர்க்ஸோ நாங்கள் எல்லாமே பண்ணி தரேங்க. காருன்னு வந்துட்டிங்கன்னா A to Z எல்லாமே நாங்கள் இருக்கோங்க. டோன்ட் வரி, நீங்க அங்க இங்க போய் அலையணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துக்குமே நாங்க பொறுப்புங்க. அடுத்த பாத்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோல ஓல்டு மாடலுக்கு வேல்யூவேஷன் எப்படி தெரியுங்களா இருக்கு. இப்போ வரைக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு ஒரு 3 லட்சத்துல வண்டி கொடுங்க, 4 லட்சத்துல வண்டி கொடுங்க, நிறைய பேர் கேட்கிறீங்க. 2.5 லட்ச ரூபா வரைக்குமே பட்ஜெட்ல கேட்குறீங்க. எனக்கும் கொடுக்கணும்னு ஆசை தாங்க. 2.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபால வண்டி எடுத்தீங்கன்னா நாளைக்கு நம்ம தள்ளிட்டே சுத்துற மாதிரி இருக்குங்க. ஒரு நல்ல வண்டியே இல்லை. இன்ஜின் வைஸும் நல்லா இல்லை, பாடி வைஸும் குவாலிட்டியா இல்லை. நமக்கு என்னன்னா ஒரு 3 ரூபாய்க்கு மேல வண்டி போயிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. யோசனை பண்ணி எடுங்க தயவு செய்து. ஏன்னா ஒரு 2 லட்ச ரூபாங்கிறது உங்களுக்கு ஒரு காசு தான். நான் ஏன் 3 லட்ச ரூபாய்க்கு மேல சொல்றேன்னா, வண்டி நல்லா இருக்குங்க. ஒரு வண்டி எடுத்து ஒரு வருஷமாவது எந்த வேலையும் செய்யாம திருப்தியா ஃபேமிலியில ஓட்டணுங்க. இதெல்லாம் 7 சீட்டர் வைக்கலைங்க. இதெல்லாம் செலவு வச்சா கொஞ்சம் பல்கா தான் வைக்கும். அதனாலதான் நான் எல்லாத்துக்குமே சஜஷன் சொல்றது, போனீங்கன்னா ஒரு 3 ரூபாய்க்கு மேல போயிருங்களேன், நல்ல வண்டி எடுத்துக்கலாம். நீங்க டயரே 50,000 ரூபா வருங்க. 5 டயர் போட்டிங்கன்னா 50,000 ரூபா. அதனால தயவு செய்து நல்ல கேட்டகரியா பார்த்துடுங்க. நாங்க சொல்ற வண்டி எல்லாமே நல்ல வண்டியா தான் இருக்கும். அதனால கண்ணை மூடிட்டுடுங்க. 2009 மாடல் 3 ஓனர்ல இருக்குங்க. இன்சூரன்ஸ் எஃப்சி ரெண்டுமே லைவ்ல இல்ல. 156 ஓடி இருக்குங்க. ஸ்கார்பியோல இது பாத்தீங்கன்னா VLX வேரியன்ட் டீசல் தான். ஹைவாக் இன்ஜின் தாங்க. இதுல பாத்தீங்கன்னா வாய்ஸ் மெயில் வந்துடும். ஃபியூச்சர்ஸும் பாத்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துருங்க. 4 டயருமே புது டயர் போட்டாங்க. வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்கிராச் அந்த மாதிரி எதுவும் இல்ல. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்டர் சேஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்கார்பியோ தான் வேணும். ஓனர் பிரச்சனை இல்லை, கிலோமீட்டர் ப்ராப்பரா ஓடி இருக்கணும். எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் எடுத்து பண்ணிக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு ஒரு சூப்பர் பட்ஜெட்ல கம்பெனி மியூசிக் பிளேயரோட ஒரு தெளிவான வண்டி கொண்டு வந்திருக்கேன். அது ஒயிட் கலர், மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொகேஷன் சென்னை. நம்ம இது கோட் பண்ற பேஸ் 3,09,000 ரூபாய் கேட்கறாங்க. வாங்க, இதுல இருந்து என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி தரேன். எஃப்சிக்கு இன்சூரன்ஸுக்கு சேர்ந்து மொத்தமாவே 13 ரூபாய்க்குள்ளதான் ஆகும். அது நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊரை பொறுத்து அமௌண்ட் மாறுபடும். திருப்பூரா இருந்தா 12 ரூபாய்க்குள்ளேயே பண்ணி தரேங்க. கண்டிப்பா கால் பண்ணுங்க, பெஸ்டா பண்ணி தரேங்க. அடுத்த வகையில் பார்த்தீங்கன்னா மஹிந்திரால தார் நிறைய பேர் தார் கேட்டுட்டே இருக்கீங்க. தார் எங்கள்கிட்ட ஊர்பட்ட தார் இருக்குங்க. உங்களுக்கு என்ன கேட்டகரியில என்ன பட்ஜெட்ல வேணாலும் கால் பண்ணுங்க, கண்டிப்பா எடுத்துக்கலாம். 18 இருந்து 25 வரைக்கும் வச்சிருக்காங்க. ஒயிட் கலர்ல கூட தார் இருக்குங்க எங்கள்கிட்ட. கண்டிப்பா கால் பண்ணுங்க, பெஸ்ட்டா எடுத்து தரேன். இப்ப 4 கொடுத்துருக்கோம், 3 கொடுத்துருக்கோம், 17 27 கொடுத்துருக்கோம், 55 65 கொடுத்துருக்கோம். வண்டி நிறைய இருக்கு. இந்த 1.5 மாசத்துக்குள்ள நான் கொடுத்த வண்டியெல்லாம் ஒரு சில வண்டிகள் டீலர்ஸ்க்கு கொடுத்துருக்கோம், ஒரு சில வண்டிகள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எடுத்திருக்காங்க. ஒரு சில இடத்துல என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சு, ஒரு சில இடத்துல வீடியோ எடுக்க முடியல, ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியலங்க. அந்த அளவுக்கு டைமிங் மிஸ் ஆனனால கிளம்பி வந்துடுறோம். முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ண ட்ரை பண்றேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. 2022 மாடல் சிங்கிள் ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 27,000 ஓட்டிருக்காங்க. 27,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்குங்க. இது 4x4ங்க. அருமையான பட்ஜெட்ல மேனுவல்ல ஒரு நல்ல கிலோமீட்டர்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். மேனுவல்ல 4x4 கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டா இருக்குங்க. ஒன்ஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. மஹேந்திரா தார் ஒரு சூப்பர் வேல்யூபிளான கார். நீங்க ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு மாஃபியா லுக் வேணும்னா தார் எடுங்க. அவ்வளோ நல்லா இருக்கு. மைலேஜ் வைஸும் ஓரளவுக்கு ஆவரேஜ் தான், ரொம்பலாம் கொடுக்குதுன்னு சொல்ல மாட்டேன். இதில் ஒரு 3 விஷயம் எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக பிடிக்கல. பின்னாடி ரோல உட்காந்துருக்கவங்க ஃப்ரண்ட் சீட் ஓப்பன் பண்ணாமல் இறங்க முடியாது. ஃப்ரண்ட்ல இருக்கவங்க இறங்கி தான் பின்னாடி இருக்கவங்க இறங்க முடியும். 2வது மைலேஜ் சுத்தமாக கொடுக்காதுங்க. ஒரு அளவுக்கு தான், ஆவரேஜ் தான். எனக்கு நான் தார் தான் ஓட்டுவேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக எடுங்க. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் ஆகும். ஒரு 40க்கு மேலே போயிட்டா இந்த வண்டி ஆகவே ஆகாது. இறங்கி ஏறக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. மற்றபடி டாப் நாச் கார்னே சொல்லுவேன், மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொகேஷன் கூடலூருங்க. நம்ம இது கோட் பண்ற பேஸ் 14,50,000 ரூபாய் கேட்கறாங்க. அது நெகோஷியபிள் தான். வாங்க, இதுல இருந்து என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி தரேன். கலர் வைஸ் அருமைங்க, சூப்பரான கலர், மிஸ் பண்ணாதீங்க. எம்ஜி ஹெக்டர்ல 5 சீட்டர்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அகைன் வண்டி கொண்டு வந்துட்டே தான் இருக்கும். 5 சீட்டர்ல பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போ ஸ்டாக்ல ஒரு 4 வண்டி தாங்க இருக்கு.
4மே ஒயிட் தான். அதுல இது டாப் மாடல், கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல ரேட்ல கொண்டு வந்திருக்கேன். இல்ல எம்ஜி ஹெக்டர் பிளஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அது லாஸ்ட்ல வீடியோல வரும், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஹெக்டர் நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க, கோச்சிக்காதீங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசமா நிறைய வீடியோ டெலிவரி, அதனால வீடியோ என்னால் பண்ண முடியல. அது போக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். லேண்ட் வைஸ்லயும் நாங்கள் மூவ் ஆகிட்டு இருக்கோம். அதுபோக கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணலான்ட்டு இருக்கோம். திருப்பூர் சரௌண்டிங்குள்ளே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலான்ட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் ஒரு டீம் போட்டனால நாங்கள் அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம், வேற ஒன்றும் இல்லை. நீ தொடர்ந்து வீடியோஸ் வரும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன கார் என்ன வேரியண்ட்ல வேணாலும் நாங்கள் வீடியோ பண்ணலாட்டி கால் பண்ணுங்க, கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருவோங்க. 2021 மாடலுங்க, சிங்கிள் ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 45,000 ஓட்டிருக்காங்க. 45,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபுல்லி டீசல் வேரியண்ட் தான், உங்களுக்கு ஃபுல் இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குங்க. இதோடைய ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டாப் மாடலுங்க. பெனாரமிக் சன்ரூஃப் வந்துருதுங்க, வென்டிலேட்டர் சீட் வந்துருதுங்க, 360 கேமரா வந்துடும், பவர் ஸ்டீரிங், விண்டோ சென்ட்ரலா, கேபிஎஸ், ஏர்பேக், ஃபுல் அண்ட் ஃபுல் அல்மோடு டிஸ்பிளே வந்துருங்க. பெரிய டிஸ்பிளே இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25 இன்ச்சஸ் டிஸ்பிளே வருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எம்ஜி ஹெக்டர் வேல்யூபிள் இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, ரீவேல்யூவேஷன் இல்லை தான். ஆனால் ஒரு சூப்பரான கேட்டகிரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அடிப்பொலிங்க. நீங்கள் போட்டு தட்டலாம், தரம்பலாம். 14 கிலோமீட்டர் தாராளமாக மைலேஜ் கொடுக்கும். லாங் ட்ராவலுக்கு ஒரு சூப்பரான கேட்டகிரி. இதில் ஒரே ஒரு விஷயம் இல்லை, பிரேக்கிங்கும் ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏற்றி இருக்குங்க, ஸ்டெபிலிட்டியும் கிடையாது, அவ்வளோதானே தவிர கார்னரிங்கு நீங்கள் எதுக்கு வேணாலும் இந்த வண்டி யூஸ் பண்ணலாம். ஒரு சூப்பரான கேட்டகிரி. ஆஃப் ரோடுக்குமே வண்டி அசைறது இல்லைங்க. ஆஃப் ரோடும் ட்ரை பண்ணிட்டோம் அந்த வண்டியில், நல்லா இருக்கு பர்ஃபார்மன்ஸு. தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ரீவேல்யூவேஷன் இல்லாத கார் தான், இருந்தாலும் நம்ம யூசேஜுக்காக எடுக்கிறதுக்கு கண்ணை மூடிட்டு எடுங்க, நான் சொல்கிறேங்க. வைகல் லொகேஷன் கோயம்புத்தூருங்க. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 14 லட்ச ரூபா கேட்குறாங்க, நெகோஷியபிள் தான், வாங்க அனுசரித்து கொடுத்துடலாம். இன்னைக்கு 360 கேமரா, வென்டிலேட்டர் சீட் ஒரு காரில் நீங்கள் வைக்கணும்னா மினிமம் 1 லேக் மேலே வேணும். நல்ல பட்ஜெட், நல்ல ஃபியூச்சர்ஸ், மிஸ் பண்ணாதீங்க. 4 டயரும் புதுசு போட்டிருக்காங்க. கிலோமீட்டர் வைஸ் ரொம்ப கம்மி, மிஸ் பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா டாடா டியாகோல எக்ஸிட் வேரியன்ட் கொண்டு வந்திருக்கும். சூப்பர் பட்ஜெட்ல லேட்டஸ்ட்ல ஒரு நல்ல மாடல் வண்டி கொண்டு வந்திருக்கேன். சென்னை கஸ்டமர்ஸ் உங்களுக்காகவே வண்டி வந்திருக்கு, நல்ல பட்ஜெட், மிஸ் பண்ணாதீங்க. 19 மாடல் ஒரே ஓனர்ல இருக்குங்க. 9,000 ஓட்டிருக்காங்க. 9,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. டைரக்ட் ஆர்சி ஓனர் வெஹிக்கிள் தான். இதோடைய ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், விண்டோ சென்ட்ரலாக வந்துருங்க, ஏபிஎஸ், ஏர்பேக் வேரியன்ட் தான். வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு, 4 மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சஸ் மகோண்டு நல்லா இருக்குங்க. 4 டயரும் ஆவரேஜா 90% இருக்கு. ஸ்டெப்னி அன்யூஸ்ல இருக்குங்க. டியாகோ ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஒரு சின்ன மினி ஹேட்ச்பேக்ல எனக்கு ஆல்டோக்கு பதிலாக ஒரு ஆப்ஷன் சொல்லுங்க அப்படின்னா டாடா டியாகோ போய்க்குங்க. நிறைய பேருடைய மைனஸ், நிறைய பேர் சொல்றது என்னன்னா டாட்டானாலே மெயின்டெனன்ஸ் ஓவர் அப்படின்ட்டு. பெட்ரோல் கேட்டகரியில நீங்க பிஎம்டபிள்யூவே எடுத்தீங்கனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான் மெயின்டெனன்ஸே தவிர டாட்டாவை பொறுத்த வரைக்கும் டியாகோ பெஸ்ட் சாய்ஸ். 18 19 கிலோமீட்டர் தாராளமாக மைலேஜ் கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு 20 கிலோமீட்டர் கொடுக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு நல்ல கேட்டகரியில் சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஃப்ளட்டோ, டென்ட்டோ, ஸ்கிராச்சோ, அடிபாடோ, ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரியோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தெளிவான வண்டி கொண்டு வந்திருக்கேன். பிராண்ட் நியூவில் மிஸ் பண்ணாதீங்க. வைக்கல் லொகேஷன் வேளச்சேரி. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 4,75,000 ரூபாய் கேட்குறாங்க. நல்ல பட்ஜெட், நேரில் வாங்க, கம்பல்சரி அனுசரித்து வாங்கி தரேன். இந்த வண்டிக்கு 4,4 ரூபா லோனே கிடைக்கும். உங்கள் ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க, சூப்பராக வண்டி எடுத்துகிட்டு போங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி செலிரியோல ஜெட்எக்ஸி செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் கேட்டதீங்க. செலிரியோனாலே முக்காவாசி ஆட்டோமேட்டிக் தாங்க. ரீசேலுக்கு நிறைய வண்டி வருது. மேனுவல்ல செலிரியோ எங்களால பார்க்கவே முடியறதில்ல. அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சூப்பரான கேட்டகரியில வண்டி கொண்டு வந்திருக்கேன். என் அண்ணன் இதே வண்டி தான் வச்சிருக்கிறாரு. மைலேஜ் வைஸ் 18 கிலோமீட்டர் கொடுக்குதுங்கிறாரு. சிட்டி யூசேஜ் நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு 16 15 தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் எங்கள் அண்ணன் யூஸ் பண்ணுறது 18 கிலோமீட்டர் கொடுக்குதுங்கிறாரு. மோஸ்ட்லி மைலேஜ் வைஸ் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்கில் இந்த கிலோமீட்டர் எல்லாம் வண்டி கிடைக்கல, ரேருங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. 18 மாடல் 2வது ஓனர்ல இருக்குங்க. 68,000 ஓட்டிருக்காங்க. 68,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. பைக்லுக்கும் ஃபுல் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க. ஃபியூல் பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வேரியன்ட் தான். ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், விண்டோ சென்ட்ரலாக, கேபிஎஸ், ஏர்பேக், அலாய்வில் A to Z எல்லா ஃபீச்சர்ஸ் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவாக இருக்கு. வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவும் கிடையாதுங்க. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி டச் ஸ்கிரீன் மியூசிக் பிளேயர் வந்துடும். கம்பெனி சீட் கவர்ஸ் வந்துருங்க. ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்குங்க. ஒரு மேட்ச் வந்துடும். அண்டர் சேஸ் கொண்டு நல்லா இருக்கு. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டா இருக்கு.
4 டயரும் 99% இருக்குங்க. வண்டியில் எடுத்தால் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவும் இல்லை. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. எனக்கு செலிரியோ தான் வேணும், அது ஆட்டோமேட்டிக் தான் வேணும், அது கிலோமீட்டர் கம்மியாக வேணும். கலர் வைஸ் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. லோக்கல் நம்பராக இருந்தாலும் சரி, சென்னை நம்பராக இருந்தாலும் சரி நான் எடுத்துப்பேன் அப்படின்னு தேர்றவங்களுக்கு டாப் மாடலில் ஒரு நல்ல பட்ஜெட்டில் வண்டி கொடுக்குறேன். இன்னைக்கு VX எங்கள் அண்ணன் எடுத்தது 17 மாடலுங்க. அதுவே 4.25 லட்ச ரூபாய்க்கு எடுத்தான். நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவு தெரியுங்களா? 3,70,000 தான் கேட்கறோம். அது நெகோஷியபிள் தான். வாங்க, இதுல இருந்து என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் 3,70,000 லோன் வாங்கி தரேன். உங்க ப்ரொஃபைல் தெளிவா கொண்டு வாங்க, சூப்பரா வண்டி எடுத்துட்டு போங்க. இதே மாதிரி உங்க காரை சேல் பண்ணுமா? ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா டீடைல்ஸ் சொல்றேங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா Volkswagen போலோல நிறைய பேர் ஃபோன் பண்றீங்க. லோ பட்ஜெட்ல வண்டி சொல்லுங்க, எனக்கு ஒரு 2 ரூபா பட்ஜெட்ல வண்டி சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. 2 ரூபா பட்ஜெட்ல இல்லைங்க, 1,50,000 லட்ச ரூபா பட்ஜெட்ல, 1,25,000 பட்ஜெட்ல எல்லாம் வண்டி சொல்றதுக்கு எங்களுக்கு தெரியும். எங்கள்கிட்ட வண்டி இருக்கு, இல்லைன்னு நாங்க சொல்லல. போலோவை பொறுத்த வரைக்கும் டீசல் வண்டியை நீங்க 2,50,000 லட்ச ரூபா 3 ரூபாய்க்கு மேல வண்டி எடுத்தீங்கன்னா தான் அது உருப்படியா இருக்கும். ECM போர்டு, இன்ஜெக்டர் இதெல்லாம் போயிருச்சுன்னா அந்த வண்டி வந்து எப்படி சொல்றதுன்னா இடக்கடைக்கு தான் போகும். இன்ஜெக்டர் இன்னைக்கு ஒரு இன்ஜெக்டர் 25,000 வரும். சர்வீஸ் பண்ணி போட்டீங்கனாலும் அது நல்லா இருக்காது, புது இன்ஜெக்டர் தான் போடணும். ஆனால் தயவு செய்து சொல்றேன், ஒரு 3 ரூபாய்க்கு மேல வண்டி போங்க. லோ பட்ஜெட்ல ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கோம், இருந்தாலும் சொல்றேன் இந்த வண்டி பாருங்க. வண்டி நல்லா இருக்கு, இன்ஜின் வைஸும் நல்லா இருக்கு, இன்ஜெக்டர் நல்லா இருக்கு, ECM போர்டு நல்லா இருக்கு, A to Z எல்லாமே ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அந்த வண்டி நல்லா இருக்கு, ஆல்மோஸ்ட் நல்லா இருக்கு. ஆனா 1,90,000 ரூபாய்க்கு என்ன அடக்கம் இருக்குமோ அதுதான் இருக்கும். அதுக்குன்ட்டு நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன், என்ன இப்படி சொல்றீங்க, என்ன இதுல ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நல்ல பட்ஜெட்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. 10 மாடலுங்க, ஒரே ஓனர்ல இருக்குங்க, சரி செகண்ட் ஓனர்ல இருக்குங்க. 1 லட்சம் ஓட்டிருக்காங்க, லோக்கல் ரெக்கார்டு தான். FC லைவ்ல இருக்கு, இன்சூரன்ஸ் மட்டும் லைவ்ல இல்ல. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்கு. வண்டியில எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. இன்ஜின் வைஸ் ரொம்ப சூப்பர், அருமையான இன்ஜின். போலோல லோ பட்ஜெட்ல இது ஒயிட் தான் எடுப்பேன்னு தேர்றவங்களுக்கு நல்ல பட்ஜெட்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். தயவு செய்து லோ பட்ஜெட்ல போலோ எடுக்காதீங்க. Volkswagenனாலே ஜெர்மன் வெஹிக்கிள். மினிமம் 3,50,000 லட்ச ரூபாய்க்கு மேல போனீங்கன்னா தான் அந்த வண்டி உருப்படியா இருக்கும். கால் பண்ணுங்க. அடுத்த பாத்தீங்கன்னா மாருதி சுசுகி எர்டிகால LDI வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். LDIல ஆப்ஷனல் செக்மெண்ட் தான், ஸ்மார்ட் ஹைபிரிட் வேரியன்ட்டுங்க. எர்டிகால டீசல்ல இவ்வளவு கம்மியான பட்ஜெட்ல அது சிங்கிள் ஓனர்ல வண்டி இல்லைங்க. கிலோமீட்டர் எவ்வளோதுங்களா ஓடி இருக்கு கண்டிப்பா சொல்றேன், செக் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர் ரெக்கார்டான வெஹிக்கிள். 16 மாடல் ஒரே ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா கரெக்டா 1 லேக் ஓடி இருக்கு. 1 லேக்கும் ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்கு. ஃபியூல் பாத்தீங்கன்னா பியூர் டீசல் வேரியன்ட் தான். இதோடைய ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா 2 விண்டோ, பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவா இருக்கும். இல்ல மேஜர் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. வெஹிக்கிள் 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி அருமையா இருக்கு, ஃப்ளோர் மேட்ஸ் வந்துடும், அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. 4 டயரும் ஆவரேஜா 90% இருக்கு. வெஹிக்கிள் டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்குங்க. எர்டிகா தான் வேணும், டீசல் தான் வேணும். அது 16 மாடலுக்கு மேல கிலோமீட்டர் கம்மியா ஒரு நல்ல பட்ஜெட்ல வண்டி சொல்லுங்க தம்பின்னு தேர்றவங்களுக்கு சூப்பர் பட்ஜெட்ல ரூஃப் ஏசியோட வண்டி கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, ஒரு சின்ன கிராச் கூட கிடையாதுங்க. ஃபுல்லி பெயிண்ட் பண்ணிருக்காங்க, வண்டி ரொம்ப நீட்டா இருக்கு. எர்டிகா தான் வேணும்னு தரவங்களுக்கு சூப்பர் பட்ஜெட்ல வண்டி கொண்டு வந்திருக்கேங்க. இது ஒரு டெல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். டெல்லி ரிஜிஸ்ட்ரேஷன்லயே நீங்க வண்டி எடுக்கிறீங்கன்னா 4,95,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். இல்ல எனக்கு டிஎன் மாத்தி கொடுங்கன்னா 5,80,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க. இது பிக்சடு பிரைஸ். இதுல இருந்து கீழே எங்களால எதுவும் ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்க முடியாது. கால் பண்ணுங்க. சூப்பர் பட்ஜெட், சிங்கிள் ஓனருங்க. சிங்கிள் ஓனர், முதல் விஷயம் சிங்கிள் ஓனர், டீசல் வண்டி, 23 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இது ஒரு K சீரிஸ் இன்ஜின், ரொம்ப நல்லா இருக்கும். கால் பண்ணுங்க. அடுத்த பாத்தீங்கன்னா Honda i20ல ஒரு சூப்பர் பட்ஜெட்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் தான், 2010 மாடல், சிங்கிள் ஓனர் இருக்குங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா கரெக்டா 1 லட்சம் ஓடி இருக்கு. 1 லட்சமும் லோக்கல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. பைக்ல FC லைவ்ல இருக்கு, இன்சூரன்ஸ் மட்டும் லைவ்ல இல்ல. எனக்கு i20 தான் நான் எடுப்பேன். எனக்கு லோ பட்ஜெட்ல தான் வேணும். ஏன்னா ஒரு 2 லட்ச ரூபா பட்ஜெட்டுங்க, அதுக்கு மேல என்கிட்ட காசு இல்லை. ஆனா நல்ல வண்டியா எடுக்கணும், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா இருக்கணும், மைலேஜ் எனக்கு ஒரு 15 கிலோமீட்டராவது கொடுக்கணும், 15ல இருந்து 16 கிலோமீட்டர் கொடுக்கணும் அப்படின்னு தேர்றவங்களுக்கு சூப்பர் பட்ஜெட்ல ஒரு நல்ல குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். இதோடைய இன்ஜின் இப்போ வர 2023ல கூட இருக்காதுங்க.
அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இன்ஜின். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. வெஹிக்கிள் இதோடைய ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தெளிவாக இருக்குது. வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர், கம்பெனி சீட் கவர்ஸ், ஏசி சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. 4 டயர் 90% இருக்குது. வண்டி எடுத்தால் ரெடி டு ரைடில் இருக்குது. ₹1 வேலை கிடையாது. கருப்பு கலர், நல்ல பட்ஜெட், சென்னை நம்பர் தான். i20 தான் வேணும்னு தெரியுறவங்களுக்கு சூப்பர் பட்ஜெட்டில் வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. வைகல் லொகேஷன் சென்னை. நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 1,75,000 தான் கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். வாங்க அனுசரிச்சு கொடுத்துடலாம். வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஸ்லாவியா. ஸ்லாவியால 1.5 லிட்டர்ல மேனுவல்ல டிஎஸ் இன்ஜின் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்த ஃபுல்லி ஃபியூச்சர்ஸோட ஒரு சூப்பர் பட்ஜெட்ல ஒரு செடான்ல ஒரு குவாலிட்டியான பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்கேன். இதில் 1 லிட்டர் இன்ஜினும் வருதுங்க. 1 லிட்டர் இன்ஜின் தயவு செய்து எடுக்காதீங்க. 1.5 லிட்டர் இன்ஜினே எடுங்க. 2023 மாடல், ஒரே ஓனர்ல இருக்குங்க. 29,000 ஓட்டியிருக்காங்க. 29,000ம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. இதோடைய ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலா, கேபிஎஸ், ஏர்பேக், அலாய் வீல், வென்டிலேட்டர் சீட்டு, ஃபுல்லி சன்ரூஃப், A to Z எல்லாமே வந்துருதுங்க. ஃபுல்லி ஃபேன்சி நம்பரு. வெஹிக்கிள் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங் டச்சப், டென்ட், ஸ்கிராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. எனக்கு செடான் தான் வேணும், கொஞ்சம் லேட்டஸ்டாக தான் வேணும், கிலோமீட்டர் கொஞ்சம் கம்மியாக வேணும், ஆனால் எல்லா ஃபியூச்சரும் வேணும். இதுலேயே பர்ஃபார்மன்ஸும் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும், மைலேஜ் வைஸும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு தேடுறவங்களுக்கு சூப்பர் பட்ஜெட்டில் ஒரு ப்ரீமியமான செடான் கொண்டு வந்திருக்கேன். உண்மையாலுமே நல்லா இருக்கு. 1 லிட்டர் தான் நல்லா இல்லை, 1.5 லிட்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. வெஹிக்கிள் டோர் லைன், பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்குங்க. டயர் ஆவரேஜாக 70% இருக்கு. வண்டி எடுத்தால் ₹1 வேலை கிடையாது. ரெடி டு ரைட்ல இருக்கு. இன்னைக்கு ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா 22 லட்ச ரூபா என்னமோ ஆன் ரோடு வருது. நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் 15 லட்ச ரூபா தான் கேட்குறோம். அதுவும் நெகோஷியபிள் தான். வாங்க, இதுல இருந்து நான் என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி தரேன். 14,50,000 ரூபா வரைக்கும் இந்த வண்டிக்கு லோன் வாங்கி தரேன். உங்க ப்ரொஃபைல் தெளிவா கொண்டு வாங்க, சூப்பரா வண்டி எடுத்துட்டு போங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா மஹிந்திரா பொலேரோ. பொலேரோல M2T என்ஜின் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்த 17, 16 மாடல்ல ஒரு பட்ஜெட்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். 17, 16 ரேரா இருக்குங்க. 18 கிடைக்க மாட்டேங்குதுங்க. 18ல நான் 5 மாசம் நிப்பாட்டி வித்தேன். இப்போ என்னன்னா 18 மாடல் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறீங்க. வெயிட் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி வாங்கி கொடுத்தலாம். 17 மாடல் 2வது ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 லேக் ஓடி இருக்கு. 1 லேக்கும் ப்ராப்பர் ரெக்கார்டில் இருக்கக்கூடிய வெஹிக்கல். ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துருங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்குங்க. அண்டர்ச்சேஸ் கூட நல்லா இருக்கு. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டாக இருக்கு. 4 டயர் 90% இருக்கு. வண்டி எடுத்தீங்கன்னா ₹1 வேலை கிடையாது. வெஹிக்கிள் ஃபுல் ஃபிட்டிங்ல நல்ல கலர்ல ஒரு அருமையான பட்ஜெட்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். வெஹிக்கிள் டோர் லைன், பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்கு. வண்டியில ₹1 ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பொலேரோவை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் ஓடும். 10 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் காட்டிலை மேட்லி ஓட்டுறதுக்கு நம்பகமான கார். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு ஒரு சூப்பரான கார்னே சொல்லுவேன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. பொலேரோ பெஸ்ட் சைஸ்ன்னு சொல்லுவேன். மைலேஜ் வைஸும் உங்களுக்கு இதெல்லாம் 17 மாடலுங்கிறனால நல்ல மைலேஜ் கொடுக்கும். ஒரு எனக்கு தெரிஞ்சு 14லேருந்து 15 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ லேட்டஸ்ட்டுக்கும் இந்த மாடலுக்கும் போட்டி வச்சா எனக்கு தெரிஞ்சு இந்த மாடல் தான் நல்லா இருக்கு. லேட்டஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா தம்மு கம்மியாக இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ஓடுங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஜின் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வைகல் லொகேஷன் விராலிமலை. நம்ம இது கோட் பண்ற பேஸ் 7,75,000 கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். வாங்க, கம்பல்சரி அனுசரிச்சு கொடுத்துடலாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா ஹுண்டா i20ல எலைட்ல ஆஸ்ட்ரா வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். இருக்கலே டாப் இன் வேரியன்ட் கொண்டு வந்திருக்கேன். கலர் வைஸ் சூப்பரான கலர், ஒரு செரி ரெட்ல ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். இதுலேயே ப்ளூ கலரும் சூப்பராக இருக்குங்க. i20ல ப்ளூ ரெட்டு, ஒயிட்டை விட ப்ளூ ரெட்டும் தான் அந்த பீரியட்ல மார்க்கெட்ல செம்ம சேல்ல இருந்ததுங்க. எப்படி போலோவில் ப்ளூ ரெட்டெல்லாம் நல்ல மார்க்கெட்டும், அதே மாதிரி தான் i20ல ப்ளூ ரெட்டும் செம்ம மார்க்கெட். அப்போ அது போக இதோட இன்ஜினும் சூப்பராக இருக்கும். ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. மைலேஜ் வைஸும் நல்லா இருக்கும். வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. ஒரு செட்டிலான கார். ட்ரை பண்ணி பாருங்க. 2016 2 ஓனர்ல இருக்குங்க. 86,000 ஓட்டியிருக்காங்க. 86,000ம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. இதோடைய ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலா, கேபிஎஸ், ஏர்பேக், ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் போட்டிருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா வந்துடும், ரிவர்ஸ் சென்சார் வந்துருங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட், கீழே சென்ட்ரி, ஆட்டோ ஃப்ளோட்டிங், ஆன் மிரர், அலாய் வீல்ஸ், A to Z எல்லாமே வந்துருங்க. வெஹிக்கிள் டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க.
வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்ஷன் டிஸ்டிங் இதுவும் கிடையாதுங்க. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்டில் இருக்குங்க. கம்பெனி டஸ்கின் மியூசிக் பிளேயர் வந்துடும். கம்பெனி சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஏசி அட்டகாசமாக இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துருங்க. அண்டர்ச்சேஸ் மொகண்டு நல்லா இருக்குங்க. டோர் லைன் பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. 4 டயரும் ஆவரேஜ் ஒரு 80% இருக்குது. பியூர் பெட்ரோலில் ஒரு 15 to 16 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸான கார் தெரியுங்களா? i20 கண்ணை மூடிட்டுடுங்க. வெஹிக்கிள் லொகேஷன் சென்னை. நம்ம இது கோட் பண்ற பிரைஸ் கால் பண்ணுங்க. பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணி தரேன். வெஹிக்கிள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு. இந்த கிலோமீட்டர்ல இந்த வண்டியில கிடைக்காது. மிஸ் பண்ணாதீங்க. நல்ல பட்ஜெட் கம்பல்சரி லோன் பண்ணி தரேங்க. மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டுங்க. ஸ்விஃப்ட்ல VX செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். ஒரு சூப்பர் பட்ஜெட்ல நல்ல லேட்டஸ்ட்ல 17-18 மாடல் ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கேன். இதோடைய சீரீஸே சூப்பரா இருக்குங்க. இதோடைய சேஸே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வண்டியும் ரொம்ப ஒரு அழகான கேட்டகரி. மைலேஜும் உங்களுக்கு 20 to 21 கிலோமீட்டர் தாராளமா கொடுக்கும். ஹைவே மைலேஜ், சிட்டி மைலேஜ் உங்களுக்கு 18 to 19 கண்டிப்பா கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. 17-18 மாடல் 2வது ஓனர்ல இருக்குங்க. 47,000 தான் ஓட்டியிருக்காங்க. 47,000 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. இதோடைய ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலா, KBS, ஏர்பேக், A to Z எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்ஷன் டிஸ்டிங் இதுவும் கிடையாதுங்க. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சீட் கவர்ஸ் தான். ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் கூட நல்லா இருக்குங்க. 4 டயரும் ஆவரேஜா 80% இருக்கு. ரொம்ப ஒரு குவாலிட்டியான இன்ஜின். K சீரீஸ்ல ஒரு குவாலிட்டியான இன்ஜின் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. மைலேஜ் வைஸ் இந்த வண்டி அடிச்சுக்கவே முடியாதுங்க. வண்டியும் ஓவரால் லுக்கிங்கும் சூப்பரா இருக்கும். என் ஃபேவரட் மாடல்னே சொல்லுவேன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். நல்ல மாடல், மிஸ் பண்ணாதீங்க. இப்போ வர லேட்டஸ்ட்டை விட ஓல்டு மாடல் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். கிலோமீட்டர்லாம் இதெல்லாம் 3 லட்சம் ஓடுங்க. அதுக்கப்புறம் தான் கியர் பாக்ஸ் கம்ப்ளைண்ட்டே வரும். அந்த அளவுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வெஹிக்கிள் மாருதியை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டியதே இல்லை. ஒரு பீஸ்ஃபுல்லான கார், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொகேஷன் பொள்ளாச்சி. நம்ம இது கோட் பண்ற பேஸ் 4,89,000 கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். வாங்க, கம்பல்சரி அனுசரிச்சு கொடுத்துடலாங்க. மஹிந்திரா தார் கேட்காத ஆளுகளே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு செம்ம டிமாண்ட்ல போகக்கூடிய ஒரு காருங்க. உண்மையாலுமே சொல்றோம், மாஃபியா லுக்குங்க. இந்த வண்டி லுக் வைஸ்க்காகவே எடுக்கலாம். அப்படி இருக்கு வண்டி. நாங்க நேற்று ஒரு வண்டி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தோம். ஒரு சின்ன ப்ராஜெக்ட் விஷயமா தார்ல தான் போயிட்டு இருந்தாங்க. அந்த தாரை பார்க்க எனக்கு அவ்வளோ ஒரு ஆசையா இருந்துச்சு. இந்த மாதிரி இதுல நெகட்டிவும் இருக்கு, பிளஸ்ஸும் இருக்கு. கண்டிப்பா கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்க. 2024 மாடலுங்க. 29,000 ஓட்டியிருக்காங்க. ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபுல்லி டீசல் வேரியன்ட் தான். ஃபியூச்சர்ஸ்டும் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலா, KBS, ஏர்பேக், அலாவில் எல்லாம் வந்துருங்க. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபுல் பிளாக்ல தார் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதில் ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங், டச்சப் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன்ல நல்ல பட்ஜெட்ல ஒரு குவாலிட்டியான வண்டி கொண்டு வந்திருக்கேன். இதில் மைனஸ் என்னதுங்களா, பேக் ரோல இருக்கவங்க ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க இறங்கினா தான் பின்னாடி இருக்கவங்க இறங்க முடியும். 2வது மைலேஜ். இது மட்டும்தான் மைனஸே தவிர இதுல பிளஸ்ன்னு சொன்னா பர்ஃபார்மன்ஸ். சரிங்களா? வண்டி அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. நல்ல பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கேன். மைனஸ் இது 2 விஷயம். 40+ இருக்கிறவங்க, 40+ மேல இருக்கவங்க எடுக்க வேண்டாம். எங்க பாய்ஸ் தாராளமா எடுங்க. ஏறி இறங்குறதுக்கு தயாரா இருக்கீங்கன்னா காரு கண்ணை மூடிட்டு எடுங்க. ஒரு நல்ல கேட்டகரி. என்னன்னா இது 2 மட்டும் மைனஸா இருக்கு. பெரியவங்க ஏறி இறங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அது மட்டும்தான் இதுல மைனஸ். மற்றபடி டாப் நாச். மஹிந்திரா XUV 300 W4 செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். இதுல சன்ரூஃப் மாடலுங்க. நிறைய பேர் கேட்டு ஒரு சன்ரூஃப்ல ஒரு சூப்பர் காம்பேக்டான வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்கேன். உண்மையாலுமே அருமையா இருக்குங்க. 3XO, 3WO, 5WO இது எல்லாமே ஒரு சூப்பரான கேட்டகரி. மஹிந்திராவை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லா இருக்கும், மைலேஜ் வைஸும் நல்லா இருக்கும், ஸ்டெபிலிட்டில இருந்து எல்லாமே சூப்பரா இருக்குங்க. மஹிந்திராவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மெயின்டெனன்ஸ் ஓரளவுக்கு இருக்கும், வண்டி குவாலிட்டியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல பட்ஜெட்ல சூப்பரான வண்டி கொண்டு வந்துருங்க. நாங்க ஒரு 5 பேருங்க. 5 பேருமே கொஞ்சம் பிராடா இருப்போம், உடம்பா இருப்போம், ஒரு 90க்கு மேலதான் இருப்போம். ஒரு நல்ல பர்ஃபெக்டான வெஹிக்கிள் சொல்லுங்கன்னா XUV 300ம் XUV 3XO தாங்க நான் சொல்லுவேன். நல்ல பட்ஜெட் வெஹிக்கிள், மிஸ் பண்ணாதீங்க. 23 மாடலுங்க. ஒரே ஓனர்ல இருக்குங்க. 83,000 ஓட்டியிருக்காங்க. ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஃபுல்லி டீசல் வேரியன்ட் தான். 20 கிலோமீட்டர் தாராளமா கொடுக்கும். நீங்க விரட்டாம வண்டி ஓட்டினீங்கன்னா ஹைவேல 23 கிலோமீட்டர் கொடுக்கறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வீடியோஸே பண்ணியிருக்காங்க 23 கொடுக்குதுன்னு. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலா, KBS, ஏர்பேக் எல்லாம் வந்துருங்க. சன்ரூஃப் மாடலுங்க.
வெஹிக்கிள் டோர் லைன் பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கு. வண்டியில எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. இந்த ரன்னிங் போர்டும் ரொம்ப நீட்டா இருக்குங்க. 4 டயரும் ஆவரேஜா 90% இருக்கு. வண்டி எடுத்தீங்கன்னா ₹1 வேலை கிடையாது. எனக்கு XUV 300 தான் வேணும்னு தேடுறவங்களுக்கு நல்ல பட்ஜெட்ல ஒயிட் கலர்ல லோக்கல் நம்பர்ல சிங்கிள் ஓனர்ல கிலோமீட்டர் ரொம்ப கம்மியா ஒரு தெளிவான வண்டி கொண்டு வந்திருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொகேஷன் திருப்பூர் தாங்க. நம்ம இது கோட் பண்ற பேஸ் 9,50,000 தான் கேட்கறாங்க. நேர்ல வாங்க. இதுல இருந்து என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். இந்த மாடல்லாம் ரேட்டு குறையலைங்க. லேட்டஸ்ட் என்ன சொல்றது டாப் மாடல் W10 8 தான் ரேட்டு குறையுது. இந்த மாடல் அப்படியே தான் ரேட் இருக்கு. அதனால நான் ரேட்டு வைஸ் என்னால எவ்வளவு டிஃப்ரெண்ட் பண்ண முடியுமோ பண்ணி வாங்கி தரேன். கண்டிப்பா செக் பண்ணுங்க. 95,000 கட்டுங்க. ஃபுல்லா லோன் பண்ணி தரேங்க. அடுத்த பாத்தீங்கன்னா டாடா பஞ்ச் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு சூப்பர் பட்ஜெட்ல லேட்டஸ்ட்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு அக்கா கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி பஞ்ச் வேணும் அப்படின்னு. லேட்டஸ்ட் நல்ல பட்ஜெட்ல பஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். இந்த பட்ஜெட்ல பஞ்ச் பார்க்கவே முடியாது. கால் பண்ணுங்க. 2025 மார்ச் மாசம் எடுத்திருக்காங்க. 2025 ஏப்ரல் மாசம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரே ஓனருங்க. 1.2ல பெட்ரோல்ல மேனுவலுங்க. வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 12,000 ஓட்டியிருக்காங்க. 12,000ம் ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபுல்லி பெட்ரோல் வேரியன்ட் தான். டைரக்ட் ஆர்ஸ் ஓனர் வெஹிக்கிள் தாங்க. வெஹிக்கிள் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக வந்துருங்க. ABS ஏர்பேக் வேரியன்ட் தான். வெஹிக்கிள் டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. கம்பெனி மியூசிக் பிளேயர், கம்பெனி சீட் கவர், AC சூப்பர் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. டயர்லாம் 90% இருக்குது. வண்டி எடுத்தால் ₹1 வேலை கிடையாது. புது வண்டி இன்னைக்கு 9.5 லட்சம் என்னமோ வருதுங்க. இது மிட் மாடல் தான். 9.5 லட்சம் என்னமோ வருது. ஒரு 2 லட்ச ரூபா தள்ளி தான் கொடுக்குறாங்க. இதுல இருந்து என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். சூப்பர் ரேட்டுக்கு பண்ணித்தரேன். பஞ்ச் மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொகேஷன் கோயம்புத்தூருங்க. நம்ம இது கோட் பண்ற பேஸ் 7,95,000 கேட்குறாங்க. வாங்க, அனுசரிச்சு தந்துடலாங்க. வண்டி ரொம்ப நீட்டா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர்கிட்ட பேசி அப்படியே ட்ரை பண்ணலாம். கம்பல்சரி ஃபுல் லோன் ட்ரை பண்ணி தரேன். உங்க ப்ரொஃபைல் தெளிவா கொண்டு வாங்க. சூப்பரா வண்டி எடுத்துட்டு போங்க. அடுத்த Honda i20ல மேக்னா பிளஸ் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்த லேட்டஸ்ட்ல i20 வந்திருக்குங்க. 2019 மாடல் ஒரே ஓனருங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 68,000 ஓடி இருக்கு. 68,000ம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. பைக்லுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் லைவ்ல இல்லைங்க. ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக வந்துருங்க. வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியரோட தெளிவா இருக்கு. வண்டியில மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவும் கிடையாதுங்க. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சீட் கவர்ஸ் தான். AC ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டும் ரொம்ப நீட்டா இருக்கு. டயர் ஆவரேஜா 30% தான் இருக்கு. வண்டி எடுத்தீங்கன்னா உங்க டெஸ்ட்டுக்கு டயர் மட்டும் போட்டுக்கோங்க. மற்றபடி ரீப்ளேஸ்மெண்ட், பெயிண்டிங், டச்சப், டென்ட், ஸ்கிராச் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டோர் லைன், பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்குங்க. வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸும் லைவ்ல இல்லைங்க. நிறைய பேர் கேட்டிருந்த i20ல லேட்டஸ்ட்ல நல்ல கலர்ல லோக்கல் நம்பர்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொகேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ற பேஸ் 6 லட்ச ரூபா கஸ்டமர் கேட்கறாங்க. வாங்க, இதுல இருந்து என்னால என்ன நெகோஷியபிள் பண்ண முடியுமோ பண்ணி தரேன். வண்டி 200% ரொம்ப நல்லா இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. கம்பல்சரி லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. உங்க ப்ரொஃபைல் தெளிவா கொண்டு வாங்க. சூப்பரா வண்டி எடுத்துட்டு போங்க. இதே மாதிரி உங்க காரு சேல் பண்ணுமா, ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா டீடைல்ஸ் சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைருங்க. டிசைர்ல VXI செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் தான். AMT டைப் தான். நிறைய பேர் கேட்டிருந்த ஆட்டோமேட்டிக்ல ஒரு சூப்பர் பட்ஜெட்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. 17 மாடல் ஒரே ஓனர்ல இருக்குங்க. வெறும் 61,000 ஓட்டி இருக்காங்க. 61,000ம் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. வெஹிக்கிள் ஃபியூச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக், ABS ஏர்பேக் எல்லாம் வந்துருங்க. வெஹிக்கிள் டோர் லைன், பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்கு. வண்டியில எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாதுங்க.
பெயிண்டிங் டச்சப் இல்லாத வெஹிக்கிள் அண்டர் சிஸ்மா கூட நல்லா இருக்கு. 4 டயரும் ஆவரேஜா 80% இருக்கு. வண்டியில டோர் லைன் பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்குங்க. டிசைர் தான் வேணும், கிலோமீட்டர் கம்மியாக தான் வேணும், பெட்ரோல் வெஹிக்கிள் தான் வேணும், அதுவும் எனக்கு ஆட்டோமேட்டிக் தான்ப்பா நான் எடுப்பேன்னு தரேன் உங்களுக்கு. சில்வர் கலர்ல லோக்கல் நம்பர்ல நல்ல பட்ஜெட்ல. அப்போ நியூ ஃபேஸ் லான்ச் ஆன நியூ ஃபேஸில் ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கேன். இது 4 சிலிண்டர் இன்ஜினுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. வெஹிக்கல் லொக்கேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ணுற பேஸ் 6,20,000 தான் கேட்குறாங்க. சூப்பரான ரேட்டு, நேரில் வாங்க. இதில் இருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரேன். வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்குங்க. கம்பல்சரி இந்த கேட்டகரிக்கெலாம் 5,00,000 ரூபா வரைக்குமே லோன் பண்ணி தரேன். உங்கள் ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க, சூப்பராக வண்டி எடுத்துகிட்டு போங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆல்டோ 800ல LX செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். இந்த பட்ஜெட்ல இவ்வளவு கம்மியான கிலோமீட்டர்ல குவாலிட்டியான வண்டி இல்லைங்க. சூப்பரா இருக்கு வெஹிக்கிள், மிஸ் பண்ணாதீங்க. 17 மாடல் ஒரே ஓனர்ல இருக்குங்க. 35,000 ஓட்டி இருக்காங்க. 35,000 ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 விண்டோ பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துருங்க. வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஃபியூல் பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வேண்டியதாங்க. வெஹிக்கிள் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மாடல் தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பீஸ்ல இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான், கம்பெனி சீட் கவர்ஸ் தான், ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு, ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டும் ரொம்ப நீட்டா இருக்குங்க. டயர் ஆவரேஜா 90% இருக்கு. வெஹிக்கிள் டோர் லைன் பாடி லைன் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்குங்க. எனக்கு ஆல்டோ தான் வேணும், அது 800 தான் வேணும். அது நான் ஒயிட் கலர் தான்ப்பா எடுப்பேன். அது எனக்கு சிங்கிள் ஓனர்ல தான்ப்பா வேணும். அது கிலோமீட்டர் எனக்கு 50,000க்குள்ள தான்ப்பா வேணும்னு தரேன் உங்களுக்கு. சூப்பர் பட்ஜெட்ல எல்லா ஃபீச்சர்ஸோட நல்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன். 22 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குங்க. சிஎன்ஜிலாம் போட்டிங்கன்னா இந்த வண்டி 32 கொடுக்கும். ஒரு சூப்பரான கேட்டகரி. சிஎன்ஜி இல்லாமே 22 கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொகேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ற பேஸ் 3,45,000 கேட்கறாங்க. அது நெகோஷியபிள் தான். வாங்க, இதுல இருந்து என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி தரேன். 3 லட்ச ரூபா லோன் வாங்கி தரேங்க. உங்க ப்ரொஃபைல் தெளிவா கொண்டு வாங்க, சூப்பரா வண்டி எடுத்துட்டு போங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி எஸ்கிராஸ்ல ஜீட்டா வேரியன்ட் கொண்டு வந்திருக்கும். 2016 மாடல் ஒரே ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,50,000 ஓட்டி இருக்காங்க. 1,50,000 ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்குங்க. எஸ்கிராஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கோல்டன் கேட்டகரிங்க. கண்ணை மூடிட்டீங்க வண்டி எடுக்கலாம். 2 லட்சம் என்ன, 2.5 லட்சம் என்ன, 3 லட்சம் மூடி இருந்தாலும் இந்த வண்டி சூப்பரா இருக்குங்க. சிட்டி யூசேஜுக்கும் நல்லா இருக்கும், லாங்குக்கும் சூப்பரான கேட்டகரி. மைலேஜ் வைஸ் 20 கிலோமீட்டர் சிட்டிக்கே கொடுக்குங்க. வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வண்டி நீங்கள் ஓட்டி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது பெரிய கார் மாதிரியே தெரியாது. ரொம்ப குட்டியாக இருக்கிற கார் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வெஹிக்கிள். இன்ஜின் தாங்க சூப்பரான இன்ஜின், மிஸ் பண்ணாதீங்க. ஒரே ஓனர் 1.5 லட்சம் ஓட்டிருக்காங்க. ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டில் இருக்கு. ஃபுல்லி டீசல் தான், மேனுவல் தான், கலரும் சில்வருங்க. இன்சூரன்ஸ் 2026 வரைக்கும் லைவ்ல இருக்கு. ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துருங்க, ஏபிஎஸ், ஏர்பேக் எல்லாம் வந்துருங்க. டோர் லைன் பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்கு. வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை. கம்பெனி மியூசிக் பிளேயர், கம்பெனி சீட் கவர்ஸ், ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு, ஃபோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் கொண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டு ரொம்ப நீட்டா இருக்கு. 4 டயர் 90% இருக்கு. வண்டி எடுத்த ₹1 வேலை கிடையாது. டைமிங்ல இருந்து எல்லாமே 1 லட்சம் கிலோமீட்டர்ல பண்ணி தான் வண்டி ஓட்டியிருக்காங்க. அடுத்த நீங்க 2 லட்சம் கிலோமீட்டருக்கு எந்த வேலையும் இல்லை. ஒரு சூப்பரான கேட்டகரியில நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய கார். ரீவேல்யூவேஷன்ல நம்பர் 1 இடத்துல இருக்கு. நல்ல காரை மாருதி நிப்பாட்டிடுவாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல கேட்டகரி. எல்லாம் சன்ரூஃப் மாடல்ல விட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு ஃப்ரானக்ஸ், இப்போ வந்திருக்கிற கிராண்ட் விட்டாரா இதெல்லாம் தள்ளி நிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கேட்டகரி. எஸ்கிராஸ் இஸ் பெஸ்ட் சாய்ஸ். யாராவது டீசல் எடுக்கிறீங்கன்னா எஸ்கிராஸ்ல எடுங்க. நல்ல கேட்டகரி, மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொகேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ற பேஸ் 6,70,000 தான் கேட்கிறோம். அது நெகோஷியபிள், அனுசரிச்சு கொடுத்துடலாம். உங்க ப்ரொஃபைல் தெளிவா கொண்டு வாங்க, ஃபுல் லோன் இந்த வண்டிக்கு கொடுத்துடலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்ல ஜெட்டிஐ வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்த டீசல்ல ஒரு சூப்பர் பட்ஜெட்ல நியூ ஃபேஸ்ல வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தது 2 ஓனரா இருந்தாலும் பரவாயில்ல, கிலோமீட்டர் ஓடி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு 6 லட்சம் பட்ஜெட், அதுக்குள்ள நியூ ஃபேஸ் வண்டி சொல்லுங்கன்னு தெரிஞ்சவங்களுக்கு டீசல்ல வண்டி தராங்க. 18 மாடலுங்க, ஒரு 2 ஓனர்ல இருக்குங்க. 1,37,000 ஓட்டி இருக்காங்க. ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்ட்ல இருக்குங்க. ஃபியூல் பார்த்தீங்கன்னா பியூர் டீசல் வேரியன்ட்டுங்க. வெஹிக்கிள் ஃபுல்லி ப்ளூங்க, நெக்ஸா ப்ளூல சூப்பர் பட்ஜெட்ல வண்டி கொண்டு வந்திருக்கேன், மிஸ் பண்ணாதீங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய் வீல், A to Z எல்லாம் வந்துருங்க. வெஹிக்கிள் டோர் லைன் பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்கு. வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. பெயிண்டிங் டச்சப் இல்லாத வெஹிக்கிளுங்க. 23 கிலோமீட்டர் தாராளமாக கொடுக்கும். மேனுவல், மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கிள் லொகேஷன் கோயம்புத்தூர். நம்ம இது கோட் பண்ற பேஸ் சொன்னா நம்ப மாட்டீங்க. 5,85,000 கொடுக்கலாம். இன்னைக்கு 2017-18 மாடல் டீசல் ஜெட்டிஐ நீங்க போயிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம்
6.5 லட்சம் 6.25 லட்சம் கேட்குறாங்க, கஸ்டமரே கேட்குறாங்க. அதுவும் நியூ ஃபேஸில், ஓல்டு ஃபேஸுக்கு நியூ ஃபேஸில் வண்டி தரேன். நல்ல கிலோமீட்டர் மிஸ் பண்ணாதீங்க. இதுலேருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். நல்ல ஆஃபர் வண்டியாக பண்ணித்தரேன். கால் பண்ணுங்கள். 5 லட்ச ரூபாய் லோன் பண்ணி தரேன். உங்கள் ப்ரொஃபைல் தெளிவாக கொண்டு வாங்க, சூப்பராக வண்டி எடுத்துகிட்டு போங்க. இதே மாதிரி உங்கள் காரும் சேல் பண்ணுமா, ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியில் ஃப்ரானக்ஸ் ஒரு சூப்பரான கேட்டகரிங்க. பெலினோவில் அங்கங்கே வீங்கின மாதிரி நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாலுமே அருமையாக இருக்குங்க. டெஃப் போட்டால் இந்த வண்டி பர்ஃபார்மன்ஸ் பட்டை கிளப்புது. மாருதியில் பெலினோக்கு அப்புறம் பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துட்டா ஃப்ரானக்ஸ் தான் அருமையாக இருக்குது. ஒரு ஹேட்ச்பேக்கில் எனக்கு ஒரு டாப்பான வெஹிக்கிள் வேணும்னு தெரிஞ்சிங்கன்னா, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வெஹிக்கிள் வேணும், ப்ளஸ் எனக்கு எக்கானமிக்கலாகவும் வேணும்னு தரவங்களுக்கு ஃப்ரானக்ஸ் பெஸ்ட் சாய்ஸ். 20 கிலோமீட்டர் சாலிடாக மைலேஜ் கொடுக்குது. அது எல்லா ஃபீச்சர்ஸோடு கொடுத்துட்றான். வண்டி அருமையாக இருக்குங்க. ஓட்டுறக்கும் ட்ரைவ் பண்ணுறக்கும் லாங் ட்ராவலுக்கும் நல்லா இருக்குது. டெஃப்லாம் போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. காலேஜ் பசங்கள்லாம் டெஃப் போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 23 மாடலுங்க. ஒரே ஓனரில் இருக்குங்க. 23,000 ஓட்டியிருக்காங்க. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குங்க. ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக், ஏபிஎஸ், ஏர்பேக் எல்லாம் வந்துருங்க. வெஹிக்கிள் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் உள்ள தெளிவாக இருக்கும். வண்டியில் மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவும் கிடையாது. 4 டோருமே ஒரிஜினல் பேஸ்ட்டில் இருக்குங்க. கம்பெனி மியூசிக் பிளேயர் தான். கம்பெனி சிட் கவர்ஸ் தான். ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஃப்ளோர் மேட்ச் வந்துடும். அண்டர்ச்சேஸ் மோகோண்டு நல்லா இருக்குங்க. 2 ரன்னிங் போர்டும் ரொம்ப நீட்டாக இருக்குது. 4 டயரும் 90% இருக்குது. வண்டி எடுத்திங்கன்னா 0 மெயின்டெனன்ஸுங்க. ₹1 வேலை கிடையாது. ரெடி டு ரைடில் இருக்குது. லாஸ்ட் சர்வீஸ் கூட நான் பண்ணித்தரேன். இதுக்கு நான் உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீயாக பண்ணித்தரேன். ஒரு சூப்பரான கேட்டகிரி, மிஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு 24 பெலினோ 8.5 லட்ச ரூபா கேட்குறாங்க. அதுக்கு சூப்பரான ரேட்டுங்க, மிஸ் பண்ணாதீங்க. வெஹிக்கல் லொகேஷன் கோயம்புத்தூருங்க. நம்ம இது கோட் பண்ணுற பிளேஸ். 8,50,000 ரூபாய் கேட்குறோம். அது நெகோஷியபிள் தான். வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேன். கம்பல்சரி 8 லட்ச ரூபா லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. ப்ரொஃபைல் மட்டும் தெளிவாக கொண்டு வாங்க. அதே மாதிரி தயவு செய்து கோச்சுக்காதீங்க. கிட்டத்தட்ட 16 நாளா 25 நாளைக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் வீடியோ பண்ணி. இனி ரெகுலராக தொடர்ந்து வீடியோ வரும். ஒரு நாள் கூட டிலே பண்ண மாட்டேன். நிறைய டெலிவரினால தாங்க. ஏன்னா வீடியோக்கு எங்களால் சரியாக உட்கார முடியல. நிறைய பக்கம் வெளியே போயிட்டுருக்கோம். அது போக சூப்பர் ப்ராஜெக்ட் கொண்டு வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்வெஸ்டர்ஸ் யாராவது இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டான ஒரு நிறைய ப்ராஜெக்ட், ட்ரீம் ப்ராஜெக்ட் கொண்டு வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களால் தான் நான் உங்களை மீறி ஒன்றும் இல்லை. நீங்கள் கொடுத்த ஆதரவு, சப்போர்ட் மட்டும்தான் இப்போ வரைக்கும் அல்டாஃபாக இருக்கும். கண்டிப்பாக இன்னும் பெரிய லெவலில் போக போகிறோம். திருப்பூர் கார் ஹப்புங்கிறது, திருப்பூர் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் ஆக போகிறோம், திருப்பூர் எனர்ஜியன் ஆக போகிறோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கேட்டகரியில் என்ன வெஹிக்கிள் வேணுனாலும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்லாங்க. அது போக லேண்டு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கால் பண்ணுங்கள். பில்டிங்ஸ் கட்டணுனாலும் கால் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக பண்ணி தந்துடலாங்க. மக்களே, அடுத்த ஒரு குட் நியூஸ் தாங்க. கார் ஆக்சசரிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம். ஹோல்சேல் அண்ட் ரீடெயிலும் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். டீலர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோல்சேலுக்கு கால் பண்ணுங்கள். பல்காகவும் கொடுத்துட்ருக்குறோம். இல்லை என்னுடைய காரை வந்து மிட் வேரியண்ட்டாக இருக்குது, எனக்கு டாப் மாடலாக மாற்றி கொடுங்கனாலும் எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபுட் ஸ்டப்லேருந்து 3M கூலிங் பேப்பர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சன்ஃப்ளீம் மூட்டி கொடுத்துட்ருக்கோம். வீல் கப்பு வந்துருங்க, சப் ஊஃபரும் வந்துருங்க, டார்கெட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்துருங்க, டைமண்ட் கிட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸ்பீக்கர்ஸு, ஃபாக் லேம்ப்பு, பர்ஃப்யூமு, கீ செயின்ஸு, கீ செயின் கவரு எல்லாம் A to Z காரோட எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துருக்கோம். டொயோட்டோ இனோவா கிறிஸ்டாலேருந்து ஸ்விஃப்ட் இல்லைங்க, மாருதி ஆல்டோ வரைக்கும் எல்லா ஆக்சசரிஸுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக அதோட விசிட் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது ஒரு ப்ளஸ் என்ன தெரியுங்களா, ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்கோம். ஹோல்சேல் விலை தான். நீங்கள் கோயம்புத்தூர் எந்த ஊரில் போய் எங்களோட இது கேட்டிங்கனாலுமே நாங்கள் கொடுக்குற விலைக்கு யாருனாலே கொடுக்க முடியாது. ஒரே ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுல் மேட், கட் மேட்டு, சீட் கவர் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் மேட்டில் பார்த்தீங்கன்னா இன்னர் மேட் முதற்கொண்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் 3D மேட்டு, 7D மேட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள்கிட்ட இருக்கிற ரேட்டு கம்மிக்கு வேறு யாருமே பண்ணித்தர முடியாதுங்க. கார் வாஷ், கார் பாலிசிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கார் ஆயில் சர்வீஸ்லேருந்து, ஜென்ரல் சர்வீஸ்லேருந்து, இன்ஜின் வேலை முதற்கொண்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இன்ஜின் ரைன் வைசர் எல்லாமே வந்துடும். கார் ஆக்சசரிஸ் A to Z எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பம்பர், ஃப்ரண்ட் பம்பர், பேக் பம்பர், ஃபுட் ஸ்டப் எது வேணாலும் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க. அதே மாதிரி விலை குறைவு, ஹோல்சேல் விலையில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.